என் குழந்தை வந்து படிப்பில் ஃபஸ்ட்டு வரணும், மேக்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், சயின்ஸில் ஃபஸ்ட்டு வரணும். அந்த குழந்தை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா கடைசியில் வந்து பிஞ்சிலே பழுத்து போயிடுது குழந்தைங்க. அப்படி பழுத்து போகிற குழந்தைங்க எண்ணத்தால் பழுத்தா. பிடி பீரியட் மேலே கை வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட மூன்றாம் வகுப்பு மாணவி மாரடைப்பால் சாவு. கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு 6 வயசில் இருக்க குழந்தை தேஜஸ்வினி. வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்தா குழந்தை மாரடைப்பில் இறந்துட்டாங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குற ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் குழந்தை எவ்வளோ முக்கியன்றது தெரியும். ஆனால் குழந்தையோட சந்தோஷத்தை பற்றி யாருமே நிறைய நேரத்தில் கவலைப்படலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. எப்போ பார்த்தாலும் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் காம்படிஷன் போய் இப்போ பசங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் போய் இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ்குள்ளே ஒரு காம்படிஷன் வந்துருச்சு. யார் புள்ள ஃபஸ்ட்டு, யார் புள்ள செகண்டு, யார் புள்ள தேர்டு, யார் JEE கிளியர் பண்ணுறா, யார் நீட்டுக்கு போகிறா, யார் டாக்டரா. ஏங்க இவ்வளோ அவசரம்? எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஒரு குழந்தை ஒரு பூங்க, அது அந்த பூவை வந்து பூ போல பாருங்க. ரொம்ப மெச்சூர்டாக அந்த குழந்தை பேசுதுன்னா 4 விஷயத்த கேட்குது. ஆனால் பக்குவத்தோட பேசுதான்னு கேட்டால் தெரியாது அந்த குழந்தைக்கு. முன்னாடிலாம் 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை, 8 குழந்தை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பசங்க இருந்திருப்பாங்க. ஒரே பையன் ஒரே பொண்ணு எல்லாத்தையும் ஒரே நாள் அச்சீவ் பண்ணணும்னு சில பேர் நினச்சிடுறீங்க. என் குழந்தை வந்து படிப்பில் ஃபஸ்ட்டு வரணும், மேக்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், சயின்ஸில் ஃபஸ்ட்டு வரணும். அந்த குழந்தை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா கடைசியில் வந்து தோல்வியிலையும் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபஸ்ட்டு தோற்றுரும். எக்ஸ்பெக்டேஷன், குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே இஃப் யூ கம் செகண்ட், தட்ஸ் ஓகே இஃப் யூ கம் தேர்ட், தட்ஸ் ஓகே ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் அ ரேங்க் அப்படின்றத முதல்ல அதை உணரணுங்க. வெற்றி வாங்கிட்டே இருக்க ஒரு குழந்தை திடீர்னு ஒரு நாள் தோக்குது, தாங்குமா அந்த குழந்தை? அப்போ அந்த குழந்தைக்கு தோல்வின்னா என்னன்னு தெரியணும். செகண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு இப்பயே சாச்சிடணும், இப்பயே ஜெயிச்சிடணும். கேமில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி லைஃப்பில் அடிக்கடி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? லைஃப்பை சில இடத்துல பாயிண்ட்ஸே கிடைக்காது, சில இடத்துல அடுத்த லெவல் என்னன்னே புரியாது. இருந்தாலும் சஸ்டெயினிங் தெரியணும். 6 வயசு குழந்தைக்கு இப்போ என்னங்க தெரியும் நீங்கள் கேட்பீங்க. எல்லாம் தெரியுதுங்க இப்போ இருக்க பசங்களுக்கு. ஏங்க ரீல்ஸ் திறந்தா இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. குழந்தை என்னன்ற ஆர்வம்லாம் போய் இவ்வளோ தானே அப்படின்றது எண்ணத்துக்கு போயிடுது. பிஞ்சிலே பழுத்து போயிடுது குழந்தைங்க. அப்படி பழுத்து போகிற குழந்தைங்க எண்ணத்தால் பழுத்தாலும் உடல்நிலையில் அது குழந்தைங்களா தான் இருக்குது. அப்போது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங்கை தரப்போகிறோன்றது தான் பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சது குழந்தை தானேன்னு வாங்கி தரோம், வீட்டில் பூரி தரோம், உருளைக்கிழங்கு தரோம். இதெல்லாம் சாப்பிட்டேன்னா குழந்தைங்களுக்கு கேஸ், மூச்சு விட முடியாது. ஐஸ்கிரீம் வாங்கி தரோம், மைதாவில் வாங்க செஞ்சது எல்லாமே வாங்கி தரோம். டாக்டர்ஸ் வீடியோலாம் பார்க்குறோம், ஷேர் பண்ணுறோம். வந்து என்ன சொல்கிறது, மில்லட்ஸில் சாப்பிடுவோம், ராகியில் சாப்பிடுவோம், பாரம்பரிய அரிசி சாப்பிடுவோம். வெறும் ஷேரோடு அது முடிஞ்சிருது. ஒரு 2 நாள் சாப்பிட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான். வெளியே போனால் ஒரு பெரிய கடையில் போய் வறுத்த கறி வாங்கி சாப்பிட்றது, வறுத்த கறி மேலே வச்ச பன்னு வச்சு சாப்பிட்றது, பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது. இதெல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்க உடல் என்னங்க ஆகுது? உடல் உழைப்பு இல்லைங்க, மூளைக்கு மட்டும் தான் உழைப்பு. உட்காந்து அவன் எப்போ பார்த்தாலும் இந்த திங்கிங்லேயே இருக்கிறான். டிவி பார்க்கலாமா, சாப்பிட்லாமா, திருப்பி போய் தூங்கலாமா, எப்போ விளையாடுவான், எப்போ வந்து கிரவுண்டுக்கு போகிற குழந்தை தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. விளையாடணுங்க குழந்தைங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மேக்ஸ் டீச்சரை விட கிரேட்டான டீச்சர் வந்து பிடி டீச்சர் தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே மேக்ஸ் வந்து வெறும் மூளைக்கு மட்டும்தான், ஏதோ ஒரு வேலைக்கு மட்டும்தான். ஆனால் வாழ்க்கைக்கு பிடி தான் தேவை. பிளேயிங் டைம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்க்ரீஸ் பண்ண ஒழிய இந்த நோய்கள் குறையாது நாட்டில். இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறுத்தாதீங்க. சயின்ஸ் பீரியட் நிறுத்துங்க பரவாயில்ல, மேக்ஸ் பீரியடை நிறுத்துங்க பரவாயில்ல, பிடி பீரியடை மட்டும் நிறுத்தாதீங்க குழந்தைங்களுக்கு. பிடி பீரியட் மேலே கை வச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்து மேலே கை வைக்கிறீங்க. பிடியை மட்டும் என்றைக்குமே டெலிட் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் ஒவ்வொரு ஸ்கூலும் 2 பீரியட் பிடி அனௌன்ஸ் பண்ணணும். சிபிஎஸ்சி போர்டும் மெட்ரிகுலேஷன் போர்டும் whatever board it is, 2 period minimum ஒரு நாளைக்கு பீட்டிங்க விளையாடணும். எல்லா பேரண்ட்ஸ் கிட்டே எக்கச்சக்கமாக பணம் இருக்குங்க பெரிய ஸ்கூல்ஸில்.
டிஃபன் பாக்ஸில் என்ன வேணாலும் வச்சு தருவாங்க குழந்தைங்க சத்துக்கு. முன்னாடிலாம் அப்படி இல்லை, குழந்தைங்க விளாண்டா மயங்கி விழுந்துடும், அப்பயும் விளாடும் அந்த குழந்தை. எல்லாம் தராங்க. இப்போ என்ன ஆகிடுது, கொழுப்பு உடம்புல ஏறி அதில் மயங்கி விடுறாங்க குழந்தைங்க. உணவு அந்த மாதிரி ஓவராகிடுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்களாம் சரி, எல்லா குழந்தைங்களும் குழந்தைங்க தானே. எல்லாருக்குமே பிடி பீரியடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. லெட் தெம் ப்ளே. அதுக்கப்புறம் படிக்க வைங்க. படிப்பு மேலே ஆர்வமாக வரும், லைஃப் மேலே ஒரு ஆர்வம் வரும், ஈடுபாடு வரும், ஸ்கூல் அவங்களுக்கு பிடிக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ எதுக்கேத்தாலும் எக்ஸாம், எதுக்கேத்தாலும் என்ட்ரன்ஸ், நான் அது வேணான்னு சொல்ல. அறிவு வேணும் தான். உடலுக்கு மேலே தானே அறிவு இருக்கு. உடலே இல்லைன்னா அப்புறம் அறிவு வச்சு என்ன பண்ணுறது? லெட் தம் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த ஹெல்த். இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாவோ டெத்தோ, இந்த மாதிரி மரணமோ டெத்தோ எதுவுமே நடக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் தேங்க்யூ.